அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இந்த விபத்தை பற்றி நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கிறோங்க. விபத்து எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அந்த விபத்தை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும். அதுக்காக நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஆக்சுவலாக முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் நான் சொல்கிறது அதாதுங்க, நம்ம டீம்ஸ்க்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் காலில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்கவுங்க கையில் அவங்க காலில் தான் இருக்குது. நீங்கள் ஓட்டுற ஸ்டேரிங்லேயும் உங்கள் எக்ஸலேட்டர் பிரேக்கு இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஆப்போசிட் வர்றவங்களும் நினைக்கணும், உங்களுக்கு குடும்பம் இருக்குது. தயவு செஞ்சு அதையெல்லாம் நினச்சி ஆப்போசிட் வர்றவங்களாகட்டும் நீங்களாகட்டும் பார்த்து வண்டி ஓட்டுங்க. இன்றைக்கி ஒரு விபத்துங்கிறது ஒரு செகண்டில் நடந்துருக்கு. ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. அது எத்தனையோ உயிர்கள் எப்படி எல்லாமே பறி போயிருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தயவு செஞ்சு டூ வீலரில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, பஸ் லாரி ஓட்டுறவங்க, வேன் ஆட்டோ எல்லாருமே தயவு செஞ்சு டூ வீலர் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லெஃப்ட்லேயே ஓரமாக போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை பற்றி நான் போன தடவை நான் ஒரு வீடியோவில் பேசும்போதும் கூட, நான் ஒரு கார் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசும்போதும் கூட, கார் ரிவ்யூவில் அந்த இதுக்கு போனோம், திருச்செந்தூர் மைலேஜ் டெஸ்ட்டுக்காக போனோம். அப்போ போகும்போது லெஃப்ட் சைடு எல்லாம் ஓரமாக போயிட்டு இருந்தாங்க. நான் அதை ரொம்ப பெருமையாக சொன்னேன். பார்த்தீங்கன்னா டூ வீலரில் எவ்வளோ அருமையாக போகிறாங்கன்னு. உடனே அதுக்கு ஒருத்தர் கமெண்ட், ஓ அப்போ நீங்கள் காரு ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் ரோடா, அப்போ டூ வீலர் கார் ரோட்டில் போகக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறப்பல நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் டூ வீலரில் போகிறவங்க ஓரமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, எல்லாத்துக்கும் சேஃப்டி, மெயின் சேஃப்டி உங்களுக்கு. தயவு செஞ்சு நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் இன்றைக்கி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், லைவ் ஃபுட்டேஜ். இது எல்லாமே நம்ம காரில் எடுத்தது, ஸ்விஃப்ட் காரில் எடுத்தது. ஸ்விஃப்ட்டில் நம்ம மாட்டியிருக்கிறோம். நிறைய டீமர்ஸ் இந்த மாதிரி டேஷ்கேம் மாட்டுறதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அது வீட்டுக்கு மாட்டோன்னா சிசிடிவி, காருக்கு மாட்டோம்னா அதுக்கு பேர் டேஷ்கேமு. அதனால் டேஷ்கேம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டீம் ஒருத்தர் கோபியில் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, ஃப்ரீ ட்ராக் அப்படின்னு சொல்லி. அதில் 2K இருக்குதுங்க, 4K இருக்குது. அது போக ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங்கோடு இருக்குதுங்க. அது போக சிம் கார்டோடு இருக்குது, லைவ் லொக்கேஷனோடு அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இன்னொரு ப்ளஸ் என்ன கொண்டு கேட்டிங்கன்னா, அவங்க நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்கிற இடத்துக்கே மாட்டிடுறாங்க. இப்போ நேற்று முந்தானது பேசினார், அதுக்காக தனியாக ஆளுகள்லாம் போட்டாராம்மா. அதனால் அவங்களுடைய இடத்துக்கே மாட்டுறாருங்களாம்மா. அதனால் நான் அவருடைய வெப்சைட்டு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேனுங்க. நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு டேஷ்கேம் சின்ன பட்ஜெட்டு சிங்கிளாக மாட்டோன்னா 4000 சில்லற சம்திங் நினைக்கிறேனுங்க. அந்த பட்ஜெட் எல்லா பட்ஜெட்லேயுமே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ஒரு டேஷ்கேம் மாட்டுங்க. பல லட்சம் கொடுத்து கார் வாங்குறீங்க, இன்றைக்கி டேஷ்கேம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டேஷ்கேம்னால் நாளைக்கு இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் க்ளைம் பண்ணணும், நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு டேஷ்கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு டேஷ்கேம் மாட்டுங்க. இப்போ நான் உங்களுக்கு சில பல வீடியோஸோட லைவ் நம்ம காரில் நடந்தது அப்படியே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நடந்த சம்பவம். இன்றைக்கி தேதி 8ஆம் தேதிங்க. 8ஆம் தேதி அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி நடந்த சம்பவம். இன்றைக்கி ஒரு போலோ லான்ச் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரேஸுக்கு ஓட்டுற கார், இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்லிங்க. அந்த கரி ட்ராக்குன்னு சொல்லி அவங்க தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக போயிட்டு நான் திரும்பி வந்துட்டு இருந்தேன். திரும்பி வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம போனது நம்ம தம்பி ஆடியில் போயிருந்தேனுங்க. நான் அதுலேயும் மாட்டி வச்சுருக்கிறேன். எல்லாம் நம்ம ஃபேமிலி சொந்தக்காரர்கள் எல்லா வண்டிக்குமே நான் டேஷ்கேம் மாட்டி விட்டேன். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு சாக்கு ஒன்று பறந்து ஹெட்லைட் கிட்ட பட்டுச்சு. இதோட ஹெட்லைட் கிட்ட சாக்கு பட்டிருக்கு. சரி காற்றுல தானே பட்டது, அப்படியே காற்றுல போயிடும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். கரெக்டாக வந்துட்டுருக்கிற ஒரு பைக்கார் சைடு போடுறார். நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க. கரெக்டாக பைக்காரை சைடு போடுறார். சைடு போட்ட உடனே என்ன நினச்சாரு, ஏது நினச்சாருன்னு தெரியல, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டார். நான் கரெக்டாக கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கிறேன், கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டார். ஒரு நிமிஷம் நான் கண்ணு மிக்கிற நேரத்தில் நான் இப்படின்னு திரும்பி பார்க்குறேன். அவரை வண்டி ஃபுல்லாக ரைட் ஏறி போயிட்டுருக்குது பைக்கு. இப்படின்னு திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்துட்டு இப்படி வந்துட்டு ஒரு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு போனவர் அப்படியே ரைட்டில் ஏறிச்சு வண்டி. அவர் நீ என்ன நினச்சி அந்த பக்கம் போனார், இல்லை சுயநினைவை விட்டுட்டாரா, இல்லை என்ன ஏது, அவருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நினச்சி கூட பார்க்க முடியல.
கரெக்டாக எதுக்காலும் டிஎஸ் நல்ல ஸ்பீடு, அது 70-80 இருக்கும். இவர் பல்சர்னு நினைக்கிற பைக், ஆமாம் பல்சரு. இவர் ஒரு 60-70 இருக்கும் கிட்டத்தட்ட. ரெண்டு இப்படி வந்துருச்சு. வந்து இவர் இப்படி இப்படின்னு உழப்புறாரு பைக்காரர். கார்கார் இப்படி இப்படிங்கிறாரு. நல்ல வேளை பைக்கர் ஃபுல்லாக ரைட் ஏறி கீழே இறங்கிட்டார். கார்கார் நல்லா ரைட் ஏறிட்டார். நல்லா ரைட் ஏறி நம்ம கார்கிட்ட வந்து நான் ஃபுல்லாக லெஃப்ட் இறங்கி ஓரமாக போய் நின்றுட்டேன். டிவிஎஸ் கார் நிறுத்தவே இல்லை, அப்படியே போயிட்டார். அப்புறம் பைக்கார் நிறுத்தி ஹெல்மெட் கழட்டி வச்சு, ஆண்டவா இப்படி இப்படின்னார், காப்பாற்றிட்டியே அப்படின்னு. ஒரு செகண்ட் விட்டுருந்தா அந்த இட்டிஎஸ்ல அடிச்சிருப்பார். அடிச்சு இன்னைக்கு ஐயோ நினச்சும் கூட பார்க்க முடியல. கரெக்டாக கரடி வைக்கு முன்னாடி, செட்டிவாளையம் தாண்டி. உங்கள் ஊருக்கு இந்த பக்கம் செட்டிவாளையம் தாண்டிட்டோம். அவங்க கூட ஃபோன் பேசி ரித்திக் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்களா, அப்போ வந்து தாண்டிட்டோம். செட்டிவாளையம் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். அந்த பாப்பமட்டி பிரிவும் தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் இது. பாவங்க உண்மையாலுமே அவர். அதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்டேன், எனக்கு ஏதாவது என்னாச்சு ஏதாச்சும் ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லையில்ல, என்ன எது ஏதாவது அதை ஏதாவது ஹெல்ப் வேணுமே என்ன கேட்கணும் வந்து கம்முன்னு நின்ட்டார். போய் அப்படியே ஹெல்மெட்டை வச்சு இப்படியே நின்ட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பயப்படாதீங்க, உனக்கே புல் அடிக்குதா, அப்படியே மனசு தேத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆறுதல் பண்ணி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அவரை போக சொன்னேன். தயவு செஞ்சு டூ வீலரில் போகிறவங்க இந்த மாதிரி சைடு போடும்போது தயவு செஞ்சு பார்த்துங்க எப்போவுமே. இப்போ தான் சொன்னலைங்க, அதுக்கு முன்னாடி கமெண்ட்டு காருக்காரங்களுக்கு போகிறக்கு மட்டும்தானே. ஒரு சின்ன சம்பவம் பார்த்திங்களா, இப்படி ஒரு பைக்கார் போய் இந்த மாதிரி அடிச்சிருந்தா என்ன நடந்திருக்குன்னு நினச்சிப்பார். கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டார். ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதுக்கு அடுத்த நிகழ்வு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம டிஎம்எஃப் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ராங்க்ஸ் வண்டி வச்சுருக்கிறாருங்க. அந்த ஃப்ராங்க்ஸ் வண்டியில் வந்து கோயம்புத்தூர் வந்து கரூர் போகிறார். கரெக்டாக வந்து அவனாசிபாளையம் தாண்டிட்டார். அவங்க அம்மா அப்பா ஃபேமிலியோடு போயிட்டுருக்கிறார். ஃப்ராங்க்ஸ் போயிட்டுருக்கிறாருங்க. போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அந்த ஹோட்டலை கரெக்டாக தாண்டுறார். காடையூருக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே. லெஃப்ட் சைடு நம்மளும் கூட போய் சாப்பிடுவோம், தாபா வடுகை. கரெக்டாக அந்த விடுகை ரெஸ்டாரண்ட்டை தாண்டுறார். அவர் வாட்டுக்கு ரைட் சைட் ட்ராக்கில் கரெக்டாக போயிட்டுருக்கிறார். ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் கரெக்டாக போயிட்டுருக்கிறாருங்க. சிவனேன்னு போயிட்டுருக்கிறார். அவர் இந்த ஃபுட்டேஜ் அவர் எனக்கு அனுப்புனார். அண்ணா இது தயவு செஞ்சு நீங்கள் காமிங்கண்ணா பேசுங்கண்ணா அப்படின்னாரு. அதனால் அவரோட ஃபுட்டேஜையும் சேர்ந்து நான் போடுறேன். எனக்கு டேஷ் கேம் எவ்வளோ இதுன்னு பாருங்கள். ஏன்னா அவர் கொண்டு போய் இப்போ வந்து இன்சூரன்ஸ் கிளைமுக்கு கொடுத்துருக்குறாரு. யார் மேலே தவறு என்ன ஏதுங்கிறது எல்லாம் நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்ப்பீங்க. போயிட்டுருக்கிறாரு. இங்கே இருக்கிற தன்லாரி ஈச்சர் வேனு இண்டிகேட்டர் கை எதுவுமே ஓடலை. இவர் வாட்டிக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறாரு. அப்படியே யூட்டர்ன் பண்ணுறக்காக இந்த பக்கம் இருக்கிற வண்டி யூட்டர்ன், இந்த பக்கம் நிற்கிற வண்டி அப்படியே இப்படி திரும்புது. நேராக கார் ஒரே குத்து பிரேக் மேலே காலை வச்சுட்டார். ஏறின்ட்டார் பிரேக் மேலே. கீச்சின்னு எடுத்துகிட்டு போய் 80 வந்த வண்டி அப்படியே 30க்கு வந்து டப்புன்னு ஒரு அடி லெஃப்டில். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ இந்த ஃபுட்டேஜ். அதனால் தயவு செஞ்சு இது பார்க்குற மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் யார் மேலே தவறு அப்படின்னு. முழுக்க அந்த வேன்கார். தயவு செஞ்சு வேன்காரரை நினச்சி பார்த்தீங்களா, உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, பின்னால் வர்றவங்கள நினச்சி பாருங்கள். சைடு மிரர் எதுக்கு இருக்குது உங்களுக்கு? யாருமே சைடு மிரர் பார்க்குறதில்ல பெரிய வண்டிக்காரங்க. நீங்கள் பெரிய வண்டிக்காரங்க இந்த மாதிரி ஏன்னா எனக்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இப்போ காமிக்கிறேங்க, நீ அடுத்தது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பெரிய வண்டி பஸ்ஸு லாரி வேனெல்லாம் போகிறவங்க தயவுசெய்து சைடு மிரரை பார்த்துட்டு ரைட் ட்ராக் வாங்க. இல்லையா இண்டிகேட்டர் போட்டு ரைட் ட்ராக் வாங்க. கை காமிங்க. இண்டிகேட்டர் வேலை செய்யலைன்னா கை காமிக்கலாம். நின்று வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் போகலாம். எதுவுமே நீங்கள் பார்க்காம நீங்கள் வாட்டுக்கு வேன்காரை திருப்பினால தான் முழுக்க இது வந்து வேன்காரருடைய தவறு தான். 100%, 200% வேன்காரோடைய தவறு. டிஎம்எஃப் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இது வந்து வேன்காரோடைய தவறு தானே. நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது இந்த வேன் இது முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னலைங்க எனக்கு நடந்த சம்பவம்னு. திருச்சி போயிருந்தேங்க. திருச்சியிலேருந்து சமயபுரம் ஒன் ப்ளக்ங்கிற இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அது வந்து ஓப்பனிங்காக திருப்பூர்காரன் ஓப்பன் பண்ணியிருந்தார். அதுக்காக கூப்பிட்டிருந்தார். அப்போ போயிட்டு திரும்பி நான் என்ற ஒய்ஃப் தான் வந்துட்டுருக்குறேங்க. எப்போ போல் நான் வந்துட்டுருக்கிறேன்.
நான் ரைட் ட்ராக்கில் வந்துட்டுருக்கிறேன். இப்போ போல லெஃப்ட் ட்ராக்கில் பஸ்ஸு போயிட்டுருக்குது. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்திருக்குது. கரெக்டாக அந்த ஆட்டோவை சைடு போடுறதுக்கு பஸ்கார் என்ன பண்ணிட்டார், அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்கிறவர் இண்டிகேட்டரோ கையோ எதுவுமே போடலை. பின்னாடி சைடு முறையில் பார்க்கவே இல்லைங்க எதுவுமே. அப்படியே ரைட் ஏறிட்டார். ஒரே ரைட்டு. நல்லா நான் வந்து ஒரு 70 போயிட்டு இருந்திருப்பேனுங்க, 80 போயிட்டுருக்கிற ஒரு திடீர்னு ரைட் ட்ராக் வந்தோன்னா ஒரு நிமிஷம் அப்படி பக்குன்னு இருக்குது தெரியுங்களா? நீங்களும் அந்த ஃபீல் அனுபவிச்சிருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைச்சிருச்சு. அப்படியே விசுக்குன்னு அப்படியே பிரேக் மேலே காலை வச்சேன். சடக்குன்னு காலை வச்சேன்னு அப்படியே நின்றுச்சு. உண்மையாலுமே அந்த நேரத்தில் இப்போ நாங்கள் போனால் அந்த அன்றைக்கி ஆடிக்காராக இருந்தங்காட்டி டப்பு நின்றுச்சு. இப்போ வேறு ஏதாவது காராக இருந்திருந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நிறுத்துறது சிரமம்தான். கண்டிப்பாக பஸ்ஸில் முட்டி இருக்கும். அப்புறம் நான் ஒன்றும் பேசல, நான் பாட்டுக்கு ஹார்ன் அடித்து நல்லா அமுத்தி பிடிச்சேன். ஹார்ன் ஈன்னு அமுத்தி பிடிச்சேன். அப்புறம் அமுத்தி பிடிச்சோன்னே அப்புறம் பஸ்கார் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் சைடு மிரர் பார்க்குறார். பார்த்துட்டு சரி அப்படியே விட்டார். இது நடந்து ஒரு 4-5 செகண்டு கூட இல்லைங்க. ஒரு ஹைவேல இங்கே பாருங்கள், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஃபுட்டேஜை. இந்த இது முடிஞ்சோன்னா ஒரு ஹைவேல ஒரு லேடிஸ் நம்ம ஒன் வேலை எப்படி ஏறி வந்துட்டுருக்குது பாருங்க. பார்த்தீங்களா? என்ன கொடுமை இது, என்னத்தை சொல்கிறதுங்க. நினச்சி பாருங்க உங்கள் வாழ்க்கையை. ஒரு செகண்ட் நான் அந்த பக்கம் ஏறி வந்துடுதுன்னு வச்சுக்கேன். நான் பரவாயில்லைங்க, கார் தான், ஏதாவது நிப்பாட்டிடுவேன். ஏதாவது இந்த மாதிரி பஸ் எனக்கு ஏறின மாதிரி அந்த பக்கம் ஏதாவது லாரி கீரி பஸ்ஸு வேணுங்கன்னு ஏதாவது வந்திருந்தா நினச்சி பாருங்க உங்கள் வாழ்க்கையை. ஒரே அடி. அது ஒன் வேலை, கேஸும் கிடையாது. ஆமாம், ஒன் வேலை பார்த்தீங்கல்ல, நம்ம தானே பார்த்தோம். தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டுங்க. இந்த மாதிரி போய் எவ்வளோ நேரங்க ஆக போகுது. ஒன்வேல் இப்படி வராதிங்க. அது இந்த பக்கம் வராதிங்க, அந்த பக்கம் எதை மெதுவாக்கி இது உருட்டிட்டு வந்துட்டீங்க. சரி வந்துட்டீங்க, சரி போய் ஆகணும், ஏதோ அர்ஜென்ட் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. அந்த பக்கம் நீங்கள் போனாலும் பரவாயில்ல, ரோட்டு விட்டு மண் தடத்தில் இறங்கி இப்படி போகிறீங்களாங்க, இது நியாயங்களாங்க? நினச்சி பாருங்கள். டிவைடோடு இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறீங்களா, அப்பா என்னால் ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்க்க முடியலைங்க. அதையெல்லாம் தவறு நடந்துருதுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான். பார்த்துங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது எங்கே போயிட்டுருக்குறோம், அதே திருச்சி போயிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டுருக்குறோங்க. திரும்பி வந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் வந்து சைடு போட்டுச்சுங்க எங்களையே. நல்ல ஸ்பீடு, கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 80 to 100 வந்துட்டுருப்போம். நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100க்குள்ளே தான் எப்போவுமே. ஒரு 80-100 வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக நல்ல ஒரு 110 120 வந்து சைடு போடுது வண்டி. சைடு ஓடு ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருக்குது. போயிட்டு இருந்த வண்டி என்ன நினச்சாப்லையும் தெரியல, லெஃப்ட்டு போகணும் மாட்டிருக்குது. நடு ரோட்டில் அப்படியே பிரேக் அடிக்கிறாப்லைங்க. நான் 100 km ஸ்பீடில் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன். என்னாங்க நினச்சி பாருங்கள். இப்போவுமே இது டிசைரு நான் தடாவுடான்னு ஏறி பிரேக் மேலே காலை வச்சு கீச்சு மூச்சுன்னு இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ரைட் இழுத்து நான் வண்டியை ஒரு நிமிஷம் டென்ஷன் பண்ணி விட்டாப்லைங்க. நெஞ்சில் படன்னு. ஆமாம், பையன் வலிச்சு போய் நடந்தது. அதான் அந்த வண்டி ஃபேமிலியோடு தான் வந்தாங்களாட்டு இருக்குது. ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முன்கூட்டியே போகணும் அப்படின்னா கூகுள் மேப் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லையா நட்ட ரோட்டில் ஏன் பிரேக் அடிக்கிறீங்க? லெஃப்ட்டு போயிருங்க, முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டு போயிருங்க. அப்படியே மண்ணில் இறக்கிடுங்க. கீழே போய் நின்று இறங்கி பொறுமையாக பாருங்கள். அப்படி இல்லாட்டி என்னங்க, மறுபடியும் ஒரு 100 அடி 200 அடி போயிட்டீங்களா, தப்பு இல்லை, போய் மறுபடியும் யூட்டர்ன் பண்ணி வரலாம், இல்லைன்னா சுற்றி வரலாம். அப்படி எதுக்கு பிரேக் அடிக்கிறீங்க? நடு ரோட்டில் ஏறி நிற்கிறீங்க பிரேக் மேலே. தயவு செஞ்சு சொல்கிறேன், புண்ணியமாக போட்டு சாமி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முன்கூட்டியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இன்னொரு நாளுங்க இதுக்கு போயிட்டு இருந்தேனுங்க, கரூர் வரைக்கும் போயிருந்தேன். அப்போ கரூர் போயிட்டுருக்கும்போது திரும்பி அதே மாதிரி கரூர் போயிட்டுருக்கிறேன். ஒரு NH ரோடு நடுவில் வந்து டிவைடர் வச்சுருக்குறாங்க. ரைட் சைட் ட்ராக்கில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்குறேனுங்க. இப்படி நான் போயிட்டுருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நான் அதில் காமிக்கிறேன். இப்படி நான் போயிட்டுருக்கிறேன். இங்கே டிவைடருக்கு இந்த பக்கம் இங்கேருந்து வர்றேன் அப்படிங்க ஒன் வேல. இப்படி நெட்டுக்கு நேர் 2 வீலர். இப்படி 2 வீலர் வந்து அப்படியே ஃபுல் லெஃப்ட்டு. இந்த பக்கம் லெஃப்டில் எந்த கார் வருது என்ன ஏது ஒன்றுமே பார்க்கல. நான் ஆர்ன் அமுத்தி பிடிச்சேன், ஈன்னு அமுத்தி பிடிச்சேன். அப்படியே பிரேக் அடித்து அப்படியே ரைட் சைடு வந்துட்டுருக்காப்புல. என்ன கொடுமைங்க இது, நினச்சி பாருங்கள்.
ஒரு செகண்ட் விட்டுருந்தா ஒரே அடி நான் அவ்வளோதான். நான் வந்த ஸ்பீடுக்கு 100ல் வந்துட்டு இருந்திருப்பேன். 100ல் வந்துருந்து அடிச்சுன்னா அவ்வளோதான், கையங்கால் எல்லாம் முறிஞ்சிருக்கும். நீ ஆள் போனால் கூட சொல்ல முடியாது. எதுக்கு நீங்கள் வர்றதே ஒன் வேல வர்றீங்க, ஒரு செகண்ட் நின்று வர்றது என்னங்க? அந்த செகண்டு தானேங்க எல்லாமே, நொடி தானே. நீங்கள் வந்தது ஒன் வேளை வந்ததே முதல் தப்பு. இதில் வந்து அப்படியே இந்த பக்கம் ட்ராக்கில் கிராஸ் பண்ணி அப்படியே இந்த பக்கம் ட்ராக்கில் வந்து போகிறீங்களே, இது பாருங்கள். திருப்பி திருப்பி இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் ஒத்து. இதில் என்ன கொடுமை என்னன்னு சொல்கிறது நான். தயவு செஞ்சு நில்லுங்க, அந்த பக்கமே நில்லுங்க. முதல் இந்த பக்கம் வண்டி வருதான்னு பார்த்துட்டு நடுவில் வந்து நில்லுங்க ஃபஸ்ட்டு. எப்போவுமே வந்து ஒரு டிவைடர் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க, இப்படி போகிற வண்டி இப்படி வர வண்டி 4 ட்ராக் இருக்குது அப்படின்னா டிவைடரில் முடிஞ்ச வரைக்கும் நில்லுங்க. நின்று லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். இந்த கிராஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ சமீபத்தில் இங்கே கூட பாலிமர் நியூஸில் பார்த்தேன், நம்மூரில் தான், திருப்பூரோ கோயம்புத்தூரான்னு தெரியல, ஒரு வயசானவர் மப்பட்டு இப்படின்னு திருப்புவார். அங்கிருந்து அந்த பைக்கார ஒரே அடி அந்த ஐயனை ஃபுல் ஸ்பீடு கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது. என்கிட்ட இருந்தது அது, அதை நான் எடுத்து வச்சுருந்தேன். இருங்க, நான் இருந்தேன், நான் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேனுங்க. அதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு இருந்தேங்க. வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல டிராஃபிக்ங்க. கரெக்டாக இந்த சூலூர்கிட்ட எப்போவுமே டிராஃபிக் ஆகிட்டு இருக்கும். இல்லை, இங்கே நம்ம இந்த ஆறு இருக்கும், ரைட் சைடு ஆறு இருக்கும், நம்ம தாத்து விட்டு அப்படியே வந்துட்டுருப்போம். வந்தோன்னு லெஃப்ட்டு திரும்பி சந்தைக்கு, கரெக்டாக அன்றைக்கி சந்தைன்னு நினைக்கிறேன், திங்கக்கிழமை நாள் சந்தை ஃபுல் டிராஃபிக்கு. அப்போ வந்து 2 பிள்ளைங்க வந்துட்டு இருந்ததுங்க. நான் வந்து பின்னாடி கேமராலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுட்டேஜ், முன்னாடி கேமராலையும் ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். பின்னாடி கேமரா ஃபுட்டேஜ் நான் காமிக்கிறேன், நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்க. இந்த கடைசியில் வந்துட்டு இருக்குது பிள்ளைங்க, நான் இங்கே இருக்கிறேன், நடுவில் டிவைடர் இருக்குதுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் டிவைட் விட்டு ரைட் சைடு தான் போவேன் எப்போவுமே. நான் இங்கே நின்றுட்டுருக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிற உள்ள நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது, வண்டிக்கு அந்த பக்கம் அந்த பிள்ளைங்க மெதுவாக வந்துட்டுருக்குது. அந்த வந்துட்டு இருந்த பிள்ளைங்க என் பக்கத்தில் இருக்கிற வண்டி சைடு ஓட்டு சந்துக்குள்ளே வந்துருச்சு இப்படி. அப்புறம் மறுபடியும் ஒட்டி வந்து நின்றுட்டாங்க இங்கே கார்கிட்ட. அப்போ எனக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு ஒரு கார் நிற்கிது, நல்லா பாருங்கள், நான் ஃபுட்டேஜ் காமிச்சிட்ருக்கிறேன். வண்டி வந்து இன்ஜின்ஜாக மூவ் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக நானும் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ண உடனே அந்த பிள்ளை வந்து அடிக்குது. இங்கே பாருங்கள், இது யார் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளை மேலே தப்பா, என் மேலே தப்பா, நீங்கள் சொல்லுங்கள். இந்த இதை பார்த்துட்டு ஒரு பையன் எனக்கு கமெண்ட் கூட பண்ணாப்புல, என்னென்னா பிள்ளை மேலே வண்டி முட்டை வச்சுட்டாங்க நின்று பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு. நான் இறங்கல, பேசலிங்க. ஆக்சுவலாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஏமா பார்த்து வரலாமல்லம்மா, இவ்வளோ டிராஃபிக்காக இருந்துட்டு ஏமா இப்படி முட்டி வர்ற அப்படின்னு சொல்லி நான் அப்படி தான் பேசினேன். நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஃபுட்டேஜை. யார் மேலே தப்புன்னு சொல்லுங்கள், என் மேலே தப்பையா புள்ள மேலே தப்பா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றுன்னா முடிச்சிடலாம். இதைய அடிச்சுட்டு என்னைய பேசிட்டு ஒழுக்கமாக வர முடியாதா, பார்த்து வர முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு அங்கே போய் நின்றுட்டுங்க. ஒரு 2 வீலர் பைக்கார ஒரு டிவைடரை தாண்டி ரைட்டில் ஏறி நேராக ஒன் வேலை வராப்பில் பார்த்தீங்களா, ஒன் வேலை. உடனே பிள்ளைகளை பார்த்து இங்கே பாருங்க, எங்கே சந்து பொந்து கிடைக்குதோ முட்டி இந்த மாதிரி போகிறது. இந்த ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கிறனால எனக்கு உயிர் போயிருங்களா அதுக்குள்ளே தெரியல. இந்த மாதிரி அவசர உலகம், அவசர இதில் போய்த்தான் நிறைய பேர் சாகிற காரணமே இதுதான். தயவு செஞ்சு அவசரம் மட்டும் படாதீங்க, பொறுமை இருங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பொறுமை. ஒரு 2 நிமிஷம் நின்றுவாங்க, 3 நிமிஷம் நின்றுவாங்க. எதுக்கு இந்த ஒன் வேலை முட்டி அப்படி போய் அதுக்குள்ளே போகட்டி என்ன சாதிக்க போகிறீங்க? போய் 8:30 மணிக்கு எங்கே போவீங்க நீங்கள்? 8-9 மணிக்கு நேரம் எங்கே வீட்டுக்கு தான் போவாங்க. 8:30 மணி 9 மணிக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறாங்க, ரைட் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு அவ்வளோ அவசரம்? ஒரு 5 நிமிஷம் லேட் ஆக போகுது. தயவுசெய்து இந்த மாதிரி முட்டியெல்லாம் போகாதீங்க, நின்று நிதானமாக பொறுமையாக போங்க. நீ சொல்ல அந்த அன்னைக்கு நம்ம டிராஃபிக்கில் நின்றுருந்தோம். ஒரு பொலிரோ பிக்கப் பின்னாடி எப்படி வந்து ஏறி வந்தான், அதுதான் சொல்கிறேன். அந்த ஃபுட்டேஜும் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேங்க. இந்த பிள்ளைகளுமே இவங்களும் போன உடனே அப்படி நான் உங்களுக்கு பின்னாடி ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். பின்னாடி ஒரு பொலிரோ பிக்கப் நிற்கிதுங்க. எவ்வளோ தூரம் ஃபுல் டிராஃபிக் நிற்கிது. அப்படியே ரைட் ஏறி ஒன் வேலை ஓரப்பிள்ளைங்க பிக்கப்பு. கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாமா? லைசன்ஸ் எப்படி வாங்கியிருக்கிறீங்க? எப்படி உங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுத்தாங்க? முதல்ல
இல்லை நீங்கள் போகிற டிரைவிங் ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? இது மாதிரி டிராஃபிக்காக இருந்தால் உண்மையில ஏறி போங்க அப்படின்னு. நின்று போங்களாங்க, நூற்றுக்கணக்கான வண்டி நிற்கிது இல்லைங்க, நில்லுங்களாங்க ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்னங்க ஆக போகுது? இப்படி ஏறி கொண்டு போய் நீங்கள் ஆப்போசிட்டில் போய் வர்றவங்கிறவன்ல வார்த்தை பேசி எல்லாரும் இப்படி நெட்டுக்கிட்டே எதுக்கால போய் வர்றவங்களுக்கு டிராஃபிக், ஆப்போசிட் சைடு வர்றவங்களுக்கு டிராஃபிக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? மைண்ட் ஆமாம், ஆப்போசிட்டில் வண்டி ஏறி வந்து பூரா டிராஃபிக்காக நின்று ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் நான் போய் வண்டி குறுக்கால விட்டு வர்ற வண்டி கிழக்கு போகிற வண்டி பூரா நிப்பாட்டி ஆம்புலன்ஸை தாட்டி விட்டு போட்டு இந்த பக்கம் 100கணக்கான வண்டி நிற்கிதுங்க. அதை விட்டு போட்டு டிவைடருக்கு அந்த பக்கம் ஏறி போயிட்டுருக்குறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இதுக்கப்புறங்க கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோம். நான் நம்ம ஊட்டமாக வந்தானு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் தாண்டுறோம். பிஹெச்சி ஆர்ட்ஸ் காலேஜ் தாண்டின உடனே எங்களுக்கு லெஃப்ட்டில் ஜெயிலில் போயிட்டுருக்குது. கரெக்டாக ஜெயிலில் போயிட்டுருக்குது, நானும் போயிட்டுருக்கிறேன். இப்படி திடீர்னு ஜெயிலுக்கு ஒரு கீச்சுன்னு பிரேக் மேலே அடிச்சாப்பில் பிரேக்கு, வண்டியே பின்னாடி எப்படி தூக்கும் பாருங்க. நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ எதுக்கு இப்படி பிரேக் அடித்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. தடவுடான்னு சொல்லி கண்ணாடி இறக்கி பார்த்தா லெஃப்ட் சைடுங்க 2 அது பாட்டி லேடிஸ் ஒன்று, எதுவுமே பார்க்கலிங்க. நெடுன்னு கிராஸ் பண்ணுறாங்க. என்னங்க அது ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. வயசுக்கு மூத்தவங்க அவங்களெல்லாம் நான் என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியலைங்க. ஒரு நிமிஷம் நின்று போங்களாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய மெயின் ரோடு பாட்டிக்கு தெரியல. அந்த அம்மாக்காவது, ஆமாம் அந்த அம்மாக்காவது கொஞ்சம் அறிய வேண்டாங்களா? ஒரு நிமிஷம் நின்று பார்க்கக்கூடாதுங்களாங்க. அடிச்சிருந்தா 2 பேரும் ஸ்பாட் அவுட்டுங்க. ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கு அந்த வண்டி அந்த இடத்துல. நம்ம ரோடு வேறு கிளியராக இருக்குது, எப்பவுமே டிராஃபிக்காக இருக்குது அந்த இடம். அந்த அன்னைக்கு கிளியராக இருக்குது. அப்போ தான் நல்ல கீர் ஓட்டு எடுக்கிறார் ஜெயிலுக்கு வர. நானும் ஜெயிலில் சைடு போடுறேன். நான் ஈச்சுங்கிற சத்தம் அப்போ அடிச்சிருந்தா அவ்வளோதானுங்க அந்த அன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே காலின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ரோடு கிராஸ் பண்ணுறவங்க பொறுமையாக நில்லுங்க. என்ஹெச் நல்ல மெயின் ரோடு அது. அவ்வளோ பெரிய சென்டர் ஆஃப் சிட்டி கோயம்புத்தூரில் டிராஃபிக்கான ஏரியாவில் தயவு செஞ்சு எப்படி ரோடை கிராஸ் பண்ணி புரிஞ்சு மெதுவாக பொறுமையாக கிராஸ் பண்ணுங்க. நின்று அவ்வளோ அவசரம் ஏன்னு தெரியல. புண்ணியமாக போட்டு சாமியில் நல்ல வயசானவங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து வந்துட்டுருக்குறேங்க. வந்துட்டுருக்கும்போது கரெக்டாக சிங்கநல்லூருக்கு முன்னாடி, ஆமாம் முன்னாடி தான், சிங்கநல்லூருக்கு முன்னாடியே சிங்கநல்லூர் தாண்டின்னு நினைக்கிறேனுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக இடம் வந்து எனக்கு எங்கேன்னு சொல்ல தெரியலைங்க. ஹோண்டா ஷோரூம் இருக்குது ரைட் சைடு. வந்துட்டுருக்கும்போது நான் வந்துட்டுருக்குறேங்க ரைட் சைடு. எனக்கு முன்னாடி பைக் ஒன்று போயிட்டுருக்குதுங்க. ஒரு பச்சை கலர் சீலை போட்ட ஒரு பாட்டி ஒன்று இருக்கும் பாரு. அந்த பாட்டி இதே தான் கிராஸ் பண்ணுது ரோட்டை. அப்படியே கிராஸ் பண்ணி வருதுங்க. அந்த பைக்கார பையன் ஒரு செகண்டு சொல்கிறாங்கல்லங்க, மயிர் இலையில் நூல் இலையில் தப்புனாங்க அப்படின்னு. அதுதான் இது. அப்படியே ஒரு செகண்ட் அந்த பையன் பிரேக் அடிச்சு சட்டக்கட்டு ரைட்டு திருப்பி போயிட்டாப்புல. கரெக்டாக அந்த பாட்டிக்கு நிற்கிது, நேரம் அது முட்டுற மாதிரி வந்து சட்டக்கட்டு பிரேக் அடிச்சு ரைட் ஏறி போயிட்டாப்புல. அந்த பாட்டி திருப்பி லெஃப்டில் நின்று கட்டி திணின்னு வார்த்தை பேசுது அவனை பைக்காரனை. ஏம்மா பாட்டியம்மா, நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணி வந்து இவ்வளோ நைட் நேரத்தில் ஒரு சென்டர் ஆஃப் சிட்டி கோயம்புத்தூரில் நீங்கள் வாட்டுக்கு இப்படி ரோடை கிராஸ் பண்ணி வர்றீங்களே, இத்தனை கார் இத்தனை பைக்கும் போயிட்டுருக்குது, நைட் 8 மணி 8:30 மணி இருக்குது, இப்படி கிராஸ் பண்ணி போட்டு அந்த பையனை வார்த்தை பேசுகிறீங்களே. தயவுசெஞ்சு இந்த மாதிரி பெரியவங்க வயசானவங்க ரோடை கிராஸ் பண்ணும்போது பொறுமையாக நில்லுங்க, அவசரப்பட வேண்டாம். உங்களால் முடியாட்டியும் பக்கத்தில் ஏதாவது பசங்க இருந்தால் கொஞ்சம் கிராஸ் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாமல் அந்த பையனும் அடித்து ஸ்டேஷனுக்கு போய் ஏகப்பட்ட பஞ்சாயத்தாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்குறேங்க. திரும்பி வந்துட்டு இருக்கும்போது இந்த மிராஜ் சினிமாஸ் இருக்கும். கரெக்டாக ஒண்டிப்புதூர் மேம்பாலை ஏறி கீழே இறங்கி வந்துட்டுருக்குறேன். அப்போது ஓரளவுக்கு டிராஃபிக்கெல்லாம் மூவபிள் டிராஃபிக் தான். ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன். நான் பாட்டுக்கு ஏறி கீழே வந்துகிட்டே இருக்கிறேங்க. நான் பாட்டுக்கு கரெக்டாக 3 பேர் ட்ரிபிள்ஸுங்க. நீ படத்துக்கு போகிற அவசரமா, இனி வேறங்க போகிற அவசரமா, எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன். சல்லுன்னு அங்கிருந்து அப்படியே ரைட்டு திரும்பி ஸ்டாப் அப்படிங்கிறேன்.
நான் வந்துட்டுருக்குறேன், என்னை ஸ்டாப், நில் 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 புர்ன்னு முறுக்கிட்டு அது நடுவில் வந்துட்டுருக்கிறவை என்னை காமிக்கிறாப்புல ஸ்டாப், வண்டி நிறுத்து. பாருங்கள் நீங்கள் வந்து வீடியோ பார்ப்பீங்க. அவங்க 3 பேர் போகிறாங்களா, நான் நிறுத்தணுமா வண்டி ரோட்டில். நான் வந்து மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன், அவங்க வந்து ரோடை கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்து அப்படின்னு. வண்டியோட ஸ்பீடுக்கு ஸ்டாப் பண்ண முடியுமா? அதுக்கப்புறங்க இப்போ நம்ம வீட்டு முக்கில் இங்கே சிக்னல் மாட்டிக்கிறாங்க. இப்போது கரெக்டாக நான் வந்து வந்துட்டுருக்குறேங்க ஜிஹெச் நோக்கி, நம்ம ஆஃபீஸ் ஜிஹெச் தாண்டி போயிட்டுருக்குறோம். கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டுருக்கும்போது சிக்னல் போட்டிருக்குதுங்க. எனக்கு இன்னும் 7-8 செகண்டுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக நான் 10 செகண்டு 9 8 வந்துருச்சு, 7. சரி ரைட், அதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணிடலாம் இப்படின்னு அமுத்துறேன். டபாலும் 2 வீலர் கார் ஒருத்தர் வர்றார் உள்ள. தயவு செஞ்சு சிக்னலில் கொஞ்சமாவது மதிங்க, கொஞ்சம் 1 செகண்ட் நான் வந்து அடிச்சேன்னா நேராக பக்கத்தில் ஜிஹெச்சுங்க, நடக்கிற தூரம் தான் ஜிஹெச், நேராக ஜிஹெச் தான் நீங்கள் போயிருப்பீங்க. எனக்கு முன்னாக இருக்காது, எனக்கு கார் மட்டும் தான் டேமேஜ். உங்களை நினச்சி பாருங்கள், நீங்கள் கை கால் முறிஞ்சு நீங்கள் ஜிஹெச் போயிருப்பீங்க. ஏன்னா நான் வந்த ஸ்பீடுக்கு ஆள் போகாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்போசிட்ல வர்றாங்க இல்லைங்க, சிக்னல் 4 செகண்ட் அதுக்கு கூட நிற்க முடியாது, அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து ரோடு கிராஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலைங்க. தயவு செஞ்சு சிக்னலை கொஞ்சமாவது மதித்து கொஞ்சமாவது போங்க, புண்ணியமாக போட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம லோக்கலில் காங்கி ரோட்டில் போயிட்டுருக்குறேன்னுங்க. போயிட்டுருக்கும்போதுங்க லெஃப்ட் சைடு 1 வேல ரைட் ஒருத்தர் வர்றாரு. ஏன் இந்த மாதிரி 1 வேல வராதிங்க, நானும் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இது கூட பரவாயில்லைங்க, ரைட் சைட் ட்ராக்கில் முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். 2 வீலரை ரைட் சைட் ட்ராக்கில் இதில் ஃபோன் பேசிவிட்டு ஒரு காதில் வச்சுக்கிட்டு ரைட் ட்ராக்லேயே பேசிட்டு வந்துட்டு இருக்காப்புலைங்க. வந்து அந்த இடத்துல யூட்டர்னும் பண்ணுறாப்புல காதில் வச்சுட்டு. பாருங்கள், நீங்கள் அதான் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த 1 நிமிஷம் என்னங்க ஆக போகுது, போனை பேசிட்டு போகிறதுக்கு நின்று 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ, மரம் இருக்குது, நிழல் இருக்குது, நிலத்தில் நிறுத்தி நிழலில் என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறு பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்கம்மா, இது நம்ம இதில் திருப்பூர் தாராபுரம் ரோடு கரெக்டாக உஷா தேட்டரை தாண்டி நான் வந்துட்டுருக்கிறேன். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கிறேன்னுங்க, சுட்டுக்காரில் தான் வந்துட்டுருக்கிறேன். வந்துட்டுருக்கும்போதுங்க கரெக்டாக வந்துட்டுருக்கிறேன். இந்த இடத்துல லெஃப்ட்டில் போயிட்டுருக்கிறார். நல்லா கேட்டுங்க, லெஃப்ட்டில் நல்லா தள்ளி போயிட்டுருக்கிறார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வாட்டுக்கு போயிட்டுருக்கிறாரு, நான் வந்துகிட்டே இருக்கிறேன். அவர் வந்து ரைட் எடுக்கிறதுக்கு உண்டான இடம் வந்துருச்சுங்க. எப்போ வந்துருச்சு, வெறும் 50 அடியில் வந்துருச்சு. இந்த 50 அடியில் வந்தோடனே டக்குன்னு இண்டிகேட்டர் போட்டு டக்குன்னு திருப்புறாரு. இந்த பழக்கத்தை வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபுட்டேஜை பாருங்கள். என் மேலே தப்பா இல்லை வந்தவர் மேலே தப்பான்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கரெக்டாக நான் வர்றேன், இண்டிகேட்டர் போட்டோட ரைட் எடுத்துட்டார். நானும் பிரேக் அடிக்கிற கீச்சுன்னு வந்து நான் முன்னமே ஒரு 30-40 வந்துருப்பேனுங்க அதிகபட்ச ஸ்பீடு. ஏன்னா அது ரொம்ப லோக்கல். 30-40 வந்துருப்பேன். கரெக்டாக பிரேக் மேலே கீச்சுன்னு அடித்து நேரம் கீச்சுன்னு எடுத்து டப்புன்னு ஒரு சைலன்ஸ்லேயே ஃபுட்டோஸ்லேயே முட்டி தான் நின்னது வண்டி. முட்டிடுச்சு, முட்டி தான் நின்றுது. என்னை பார்த்து கேட்குறது, பார்த்து வர முடியாதா அப்படின்னு. நான் எதுவுமே பேசலிங்க. என்ன பேசுகிறதுங்க, யார் மேலே தப்புன்னு சொல்கிறது, இண்டிகேட்டர் சாரி எதுவுமே நான் சொல்லலை. பார்த்து வர முடியாதா அப்படின்னாரு. கண்ணாடி இறக்கினேன், பார்த்தேன். திருப்பி ஐத்தான் சொன்னார், பார்த்து வர முடியாதா அப்படின்னு. நான் பாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தேன். உடனே பைக் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அப்போது குற்றம் இருக்குங்காட்டி தானே போயிட்டாப்புல, எதுவுமே பேசாமல். நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசலை. ஏன் பேசணும், விட்டுட்டேன். அதுக்கப்புறங்க தயவு செஞ்சு மூணார் போகிறவங்க வர்றவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் கேரளாக்காரங்க அந்த ஜீப் ஓட்டுறவங்க, கேரளா ஜீப் அவங்க. அதுக்கப்புறம் மெயினாக பஸ் ஓட்டுறவங்க, நம்ம தமிழ்நாடு பஸ் ஓட்டுறவங்க. கேரளாக்காரங்க ஜீப் ஓட்டுறவங்க, தமிழ்நாடுக்காரங்க பஸ் ஓட்டுறவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. அந்த ஜீப்காரங்களுக்கு உங்கள் வண்டி வந்து ஜீப்புங்க, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வண்டி ஜீப். மூணார் ரோடு சிங்கிள் ரோடு எப்போவுமே. எல்லாத்துக்கும் ஈகோ பிரச்சனை. எதுக்குங்க இந்த ஈகோ? ஒரு செகண்ட் இறங்குறதுனால என்னங்க ஆக போகுது உங்களுக்கு? இந்த கேரளாக்காரங்க ஃபஸ்ட்டு ஜீப்காரங்களுக்கு நான் பேசிடுறேன். ஜீப்காரங்களுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். 2 ஜீப்புங்க. இந்த 2 ஜீப் வந்து வருது.
முன்னாடி வந்து லெஃப்ட் சைடு ஆட்டோ போயிட்டுருக்குது. இது ஆட்டோவா? ஆமாம், ஆட்டோ தான். ஆட்டோ போயிட்டுருக்குது. அந்த ஆட்டோக்காரர் ஃப்ரண்ட் வீல், அவரால் ஃப்ரண்ட் வீலை கீழே இறக்க முடியாது. ஆட்டோவுக்கு முன்னாடி பலினோவுக்கு முன்னாடி ஆல்டோ. பலினோவும் நம்ம லோ கிரவுண்ட் கிளியரன்ஸு, ஆல்டோவுக்கு லோ கிரவுண்ட் கிளியரன்ஸு. அது வந்து கீழே ஒரு ஒரு அடி குழியே இருக்குது ஜீப். ஆமாம், அரடிக்கு குழி அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்க இந்த மூணார் ரோட்டை வந்து கொஞ்சம் சரி பண்ணி போட்டிருந்தா பரவாயில்ல. ரோடு ஓரளவுக்கு இருக்குதுங்க, தப்பு இல்லை. என்னென்ன ரோடு விட்டு கீழே அரடி இருக்குது, சில இடத்துல உரடி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆல்டோ பலினோ ஆடிக்காரெல்லாம் போச்சு அப்படின்னா கீழே முட்டியே நின்றுக்கு, வண்டியே நகராது. ஃப்ரண்ட்டு பேக்கு அந்த அந்த சீசா மாதிரி நின்றுக்கு, அந்தளவுக்கு இருக்குது ரோடு. நீங்கள் ஜீப்பு, எவ்வளோ பெரிய ஜீப்பு உங்களுக்கு, மகேந்திராவோட ஜீப்பு, நீங்களும் தாராளமாக இறங்கலாம். கேரளாக்காரரே நீங்களாம் பார்த்துக்குங்க, தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா. நீங்கள் தாராளம் மனசு தானுங்க முக்கியம். அந்த தமிழ்நாடு வண்டி, அந்த ஈகோ இதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் லெஃப்ட்டு கீழே இறங்க, உங்களால் இறங்க முடியும், உங்கள் வண்டி இறங்கும், எந்த பிரச்சனையும் ஆகுது. ஆனால் ஒரு பலினோ ஆல்டோ ஆடிக்கார் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டி எந்த வண்டியுமே இறங்குச்சுன்னா கண்டிப்பாக முட்டும். உங்கள் வண்டி எவ்வளோ பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு எந்த இடத்துக்கும் உங்களுக்கு முட்டாது. தயவு செஞ்சு இறங்கி போங்க, புண்ணியமாக போட்டோம். இது ஜீப்காரங்களுக்கு. இதுக்கடுத்து கவர்மெண்ட் பஸ்காரங்களுக்கு. அண்ணே, எத்தனை வருஷமாக நீங்கள் ஓட்டுறீங்க அண்ணே கவர்மெண்ட் பஸ்காரண்ணே மூணார் ரோட்டில்? நினச்சி பாருங்களேன் அண்ணே, நீங்கள் இறக்கலாமல்லண்ணே. உங்களுக்கு என்னென்ன பஸ்ஸுக்கு நீங்கள் இறக்க முடியாமல் இந்த இடத்துல இப்படி நிற்கிறீங்களேண்ணே, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த அன்றைக்கி எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுங்களா? நான் சத்தியமாக சொல்கிறேண்ணே, நானும் டிரைவராக இருந்து வந்தவன் தான். எனக்கும் தெரியும் மக்களோட கஷ்டம் என்ன, அடுத்தவங்களுக்கு நம்மளால் என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தெரியுமண்ணு. அந்த வண்டி பார்க்குறீங்களா பலினோ, அவனை இறங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களா வண்டியை. பஸ்கார் நிறுத்திட்டார், பாருக்கிட்டீங்க வீடியோ பார்த்துட்டு. ஒரு டயர் கூட இறக்க மாட்டேங்கிட்டார் கீழே, ஒரு டயர் இறங்க மாட்டேன். அப்படியே தான் நான் நிற்பேன், ரோட்லேயே நிற்கிறார், ஒரு துளி கூட கீழே இறக்கல அவர். இந்த பலினோக்காரர் ஆன வரைக்கும் நின்று பார்த்துட்டு ஃபுல்லாக லெஃப்ட்டு கீழே இறங்கி மெதுவாக தட்டுச்சு, பலினோலையும் தட்டுச்சு. நான் ஆடிக்காரில் தான் போனோனுங்க, ஆடிக்காரும் தட்டுச்சு. நம்ம எங்கேயோ அந்த இதுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போயிருந்தோம், இடம் வீடியோ பண்ண போயிருந்தோம். போயிட்டு வரும்போது தான் நம்ம ஆடிக்காரும் முட்டுச்சுங்க, தரன்னு முட்டுச்சு. ஏன்னா அரடிக்கு மேலே இருக்குது குழி, அதில் எப்படி வீடு இறக்கணும்னு டம்முன்ச்சு. பரவாயில்ல முட்டினாலும், ஏன்னா அவர் இறக்க மாட்டேங்கிறாரு. நான் அசையங்கூட மாட்டேன் இந்த இடத்துல, நான் நின்றுக்கிறேன். சாயந்தரம் வரைக்கும் வேணாலும் நான் நிற்பேன் அப்படிங்கிற கண்டிஷனில் அவர் நிற்கிறார். ஒரு இன்ச்சு கூட நகராம். லெஃப்ட் பலினும் இறங்கி போச்சு, அதுக்கடுத்து நானும் இறங்கி தான் போனேன் கீழே. தயவு செஞ்சுன்னு நான் தப்பாக சொல்லவில்லை கவர்மெண்ட் பஸ்காரங்க, உங்களுக்கு ரொம்ப ஹைட்னே வண்டி, இது காரணை கீழே முட்டி நிற்கும், அப்புறம் சில நேரம் மாட்டிக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த பஸ்ஸை நான் ஓட்டி நான் நிறுத்திட்டு நீங்கள் பலினோலையோ ஆல்டோலையோ இந்த மாதிரி ஆடிக்கார் லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் சியாஸு இந்த மாதிரி ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி காரில் நீங்கள் வந்து நின்றுட்டு இருந்தீங்கன்னா மனநிலை நினச்சி பாருங்கள். எதுவுமே நல்லா பேசலை, உங்களுடைய மனசு தான் முக்கியம், அதுதான் காரணம். தயவு செஞ்சு வழி விட்டு போங்க, அதுக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கேன். ஹில்ஸு மேலே இறங்களுக்கு வழி விடுங்க. இது வந்து பிளைன்ஸ் ரோடு தான், பட் கொஞ்சம் கீழே இறங்கி போகலாங்க. பஸ்கார் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தாராளமாக இறங்கி போகலாம். பஸ்காரர் ஏன் இறங்கி போக மாட்டேங்கிறது எனக்கு தெரியல. வாழ்க்கையில் நான் இறங்க மாட்டேன், நான் கெத்தாக இருக்கிறவன்னு சொல்லி எல்லாம் அதை நினைப்பீங்களாட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வெடிகாத்தாலிங்க நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3-4 மணி சுமாருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். மூணாறு போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போதுங்க கரெக்டாக உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக போயிட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு முன்னாடி லாரி போயிட்டுருக்குதுங்க. கரெக்டாக லெஃப்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கிற லாரி ரைட் சைடில் அந்த வெள்ளைக்கோடு இருக்குது, ஒரு சிங்கிள் ரோடு தான், உடுமலைப்பேட்டை ரோடு. போயிட்டுருக்கிற லாரி அப்படியே ரைட்டில் வந்து அந்த வெள்ளைக்கோட்டில் முட்டிருச்சுங்க. வெள்ளைக்கோட்டில் முட்டி மறுபடியும் வெள்ளைக்கோட்டை தாண்டுது. இந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி பாய் தூரம் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் படவோட ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சுங்க. நல்லா எக்ஸ்ட்ரா அமுத்தி பிடிச்சி வண்டிக்கிட்ட போயிட்டேன். லாரிக்கிட்ட போய் அமுத்தி பிடிச்சிட்டு ஆறினேன். எடுக்கவே இல்லைங்க, நான் ஆறினேன். பானு கத்திகிட்டே இருக்குது, ஆறுன்னு எடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் லாரிக்கார் ஃபுல்லாக ரைட்டு போனவர்
டபாலில் பிரேக் மேலே காலை வச்சு அப்படியே லெஃப்ட் வந்துட்டார். லெஃப்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் லெஃப்ட் ஏறி போனேன். லெஃப்ட் ஏறி போய், ஏன்னா என்னை ஊட்டமாக ஓட்டிகிட்டு தாங்க, நான் தான் லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டு இருந்தேன். கண்ணாடி இறக்கினேன். அண்ணே ஏன்னே தூங்கிட்டீங்களா, தயவு செஞ்சு மூஞ்சி கழுவுங்க, இல்லை டீயை குடிங்க, இல்லை வண்டியை நிறுத்துங்கண்ணே, இந்த மாதிரி ஓட்டாதீங்கண்ணே. ஏன்னா ஒரு 4:45 கரெக்டாக அந்த 4-5 மணிக்கும் போதுங்க நிறைய பேருக்கு வெடியே ஓட்டிகிட்டு வந்தவங்களுக்கு அப்படியே கண்ணை சொக்கும். அந்த நேரம் நல்ல தூக்கம் வர நேரங்கிறது கரெக்டாக அதுதான், அந்த 4 to 5. அதனால் எக்காரணத்தை கூட தூக்கம் போதுன்னா வண்டி நிறுத்திடுங்க, புண்ணியமாக போட்டோம். அந்த ஒரு நிமிஷம் டோட்டலாகவே ஆரன் அமுதி பிடிக்கல அப்படின்னா ரைட்டில் இருக்கிற புளி மரத்தில் போய் வண்டி நின்றுருக்கு. பாவம் நினச்சி பாருங்கள், அவங்க ஃபேமிலி, அந்த வண்டி ஓனர், இனி அவர் தான் ஓனராக டிரைவரான்னு தெரியல. மொத்தத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நைட்டும் பகலுமா ஓட்டுறவங்க, நைட் ஓட்டுறவங்க தயவுசெய்து டீ குடிங்க, மூஞ்சி கழுவுங்க, முடியாட்டி வண்டி நிறுத்தி தூங்குங்க. 1 மணி நேரத்தில் ஒன்றும் ஆக போகுது. அந்த 4 to 5 நல்லா தூக்கம் வர நேரம். 4 to 5 தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க டிரைவர்ஸ் எல்லாம். ஏன்னா நைட்டு பூரா ஓட்டுறவங்க நீங்கள், ரைட், உங்களுக்கு உண்டான கஷ்டம் தெரியுது எனக்கு. குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டம் எல்லாமே இருக்குது. பட் உயிர்னு ஒன்று வேணுமில்லைங்க. அடுத்தது இப்போ நான் காமிச்சது எல்லாமே விபத்து நடக்க போகுது, நடந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நம்ம டீமை ஃபோன் தான் விபத்து நடந்தது. இப்போ நான் காமிக்கிறவங்களுக்குங்க, இதை நம்ம சிசிடிவியில் எடுத்த ஃபுட்டேஜ். காலையில் ஒரு பையன் வேலைக்கு போகிறான், இந்த யமாகா R15. நானும் வீட்டில் ஒய்ஃபு பையன் 3 பேரும் ஷிஃப்ட்டில் கிளம்பி இங்கேயோ போயிட்டுருக்குறேங்க. காலையில் ஒரு 9 இருக்குங்க, 9-9:15 இருக்கும். கரெக்டாக லெஃப்டில் சைடு வாங்கிட்டு ஃபுல் ஸ்பீடில் வராப்பிள்ளைங்க பையன் பாருங்க. போயிங்க அப்படியே வேனுக்கு பின்னாடி வராப்பில். அது வேனில் ஜீப், இது மகேந்திர பொலிரோ பிக்கப். பொலிரோ பிக்கப்கிட்ட போய் அப்படியே ஒரு லெஃப்ட்டு அப்போ எடுக்கிறாப்புல. எடுத்த உடனே 2 வீலர் ஒரே அடி அந்த 2 வீலர் காரில். பாவங்க அவர் சிவனேன்னு இங்கேயோ வேலைக்கு போயிட்டு இருந்தவர். பயங்கரமான கோபங்க எனக்கு. காலையில் டென்ஷன், அப்படியே நிறுத்த சொல்லிட்டேன் வண்டி. நான் அப்போயும் கூட போய் நம்ம மூட்டமாக லெஃப்ட்டில் நிறுத்தினாங்க. லெஃப்ட்டில் டப்புன்னு இறங்கி போனேன். நான் இறங்கி போய் முதல் போனோன்னே நான் அந்த பயணத்தை பார்த்து பேசினேன். அறிவு இருக்குதா உனக்கெல்லாம், என்ன மைத்துக்கு இந்த மாதிரி வண்டியில் வாங்கி வச்சுருக்குன்னு சொல்லி கண்ட மேனிக்கு வாயில் பேசுன்னு வச்சுக்கிட்டேன். அங்கே நிற்கிறவங்களே என்னை பார்க்குறாங்க. நான் அதை பற்றி கூட கவலைப்படலை. அந்த பெரியவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு இருக்குது. அவரை போய் அடிச்சு தூக்கியிருக்கிறானு. காரங்கத்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு வேலைக்கு போகிற நேரத்தில் ஒரு அறிவு என்னங்க, என்ன ஸ்பீடுன்னு கேட்குறனுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70க்கு மேலே வந்துருக்கிறானுங்க. அது ஜிக்ஜாக் வேறு போகிறது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு கொண்டு போய் அடிச்சியா. நல்ல வேலை அவருக்கு எதுவும் நடக்கலைங்க. டிவி ஸ்கூட்டியில் வந்து கீழே விழுந்து அப்படியே தூக்கி வீசியிருக்கு பாருங்க அவரை. நல்ல வேலை. சாறுகாயம் அப்படின்னா எலும்பு முறிவு அந்த மாதிரி எதுவும் இல்லை, சாறுகாயம். அதான் திட்டினேன் நான் இந்த பையனை, எப்போ உனக்கு ஏதாவது வந்து எலும்பு முறிவு இந்த மாதிரி இதாக இருந்தால் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த காலத்து பசங்க சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்கே வருமா அடுத்த விபத்தை ஏற்படுத்தி நிற்காமல் காரை 2 வீலர் துரத்தி சொன்னது போலீஸுக்கு தகவல் அளித்த மக்கள். இப்போ நான் கரெக்டாக பாலிமர் நியூஸாக ஓடிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் துரத்திட்டு போயிருக்காங்களாம்மா. செய்யாறு திருவண்ணாமலை வளைவில் திரும்பும்போது பள்ளத்தில் சிக்கிய கார். இரும்பு பேரிகேடை இடித்ததால் துரத்திய மக்கள். அந்த இரும்பு பேரிகேடை அடிச்சுட்டு போயிட்டாங்களாம்மா. 8ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் 7:15 மணிக்கு. நீங்கள் இந்த வீடியோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், உங்களுக்கு அப்படியே லைவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். இது ஒரு மேட்ரு. தயவுசெய்து பசங்களா, இந்த சின்ன பசங்கள் நான் சொல்கிறேனுங்க, இந்த 18 வயசு 19 வயசு 20 25 வயசு இவங்களே சின்ன பசங்க. இந்த புதுசாக லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த பைக்கை போட்டு சும்மா ஜிக்ஜாக் அப்படி இப்படின்னு ஓட்டுற வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உள்ளூருக்குள்ளே வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. உள்ளூர்னு ஆமாம், உங்களை நம்பி தான். ஆமாப்பா பைக் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி நீங்களே பைக் வாங்கியிருப்பீங்க சம்பாரிச்சு. தப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் ஏன் ஓட்டுறீங்க விளைச்சி அது ஆள் இல்லாத இடத்துல போய் எங்கேயாச்சும் காட்டுக்குள்ளே ரைட் நீங்கள் ஓட்டிங்க. அந்த கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, ரைட், நீங்கள் அந்த கிரவுண்டில் போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பழகிக்கலாம். இந்த மாதிரி ரோட்டில் இட்லியே பண்ணி மக்களை அடித்து தயவு செஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இந்த மாதிரி பண்ணாதீங்க பசங்களா. அடுத்தது, நான் வீட்டிலேருந்து கிளம்பிங்க காங்கி ரோடு போயிட்டுருக்கிறேன். சினி பார்க் தேட்டருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு அந்த இடத்துல கொஞ்சம் ரோடில்
குண்டு குழியுமாக தான் இருக்கும். ஒரு 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் நான் போயிட்டுருக்கிறேனுங்க. அந்த ஃபோன் பேசிட்டுங்க ரைட் சைடுக்கு அதில் ஃபோனை வச்சுட்டாப்புலைங்க. இப்படியே நின்றுருக்கிறாப்புல. பின்னாடி எந்த வண்டி வருது என்ன ஏது காரு ஒன்றும் தெரியாது. அப்படியே திருப்புறாப்புலைங்க வண்டியை. அந்த ஸ்பீடில் ஹார்ன் அடிச்சு நான் அப்படியே பிரேக் மேலே காலை வச்சேன். அமதி பிடிச்சிட்டு ஆறுனேன். அமதி பிடிச்சங்காட்டி பேன்னு அமதி பிடிச்சங்காட்டி உடனே பிரேக் அடிச்சு நின்றுட்டாப்புலைங்க. அந்த இடத்துல நான் ஹார்ன் அடிக்கலை அப்படின்னா கரெக்டாக திரும்பிடுங்க, ஒரே சாத்தான், அவ்வளோதான். கைகால் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் கிடப்பாப்புல. வேற என்ன, அப்புறம் கார் வந்து இடிச்சிட்டாங்க. ஏன்னா அதானே சொல்லுவாங்க, என்ன தான் பைக்கார் வந்து போனை பேசிட்டு அந்த பக்கம். நீங்கள் அதான் சாட்சியத்துக்கு டேஷ் கேம் வந்து இப்போ உங்களுக்கு இருந்தங்காட்டி தான் நான் உங்களுக்கு சாட்சியத்தோடு நான் காமிக்கிறேன். இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இல்லை அப்படின்னா டேஷ் கேம் இல்லை அப்படின்னா அவர் வந்து உள்ளே விழுந்துருந்தாருன்னா கார் அடிச்சிட்டாங்க, இதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததுக்கு இது எங்கே நடந்ததுன்னம்மா, நீ இருந்து எப்போ கூட நீ இல்லை கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்குறேனுங்க. நைட்டு ஒரு 8:30 மணி 9 மணி சுமார் இருக்குங்க. நீலம்பூர் சிக்னலுக்கு முன்னாடி ஒரு 500-1000 அடி முன்னாடின்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துல ஒரு யூடர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீலம்பூர் சிக்னல். திருப்பூர்லேருந்து நான் கோயம்புத்தூர் திருப்பூர் போயிட்டுருக்குறேனுங்க. அந்த பையன் லெஃப்ட்டில் போயிட்டு இருந்த பையன் ரைட்டில் போகணும் மாட்டிருக்குது. என்ன நினச்சேன் ஏது நினச்சேன் இதில் நான் பாட்டுக்கு போயிட்டுருக்குறேன். இண்டிகேட்டரு கை எதுவுமே ஓடலைங்க, திரும்பியும் கூட பார்க்கலைங்க. அப்படியே இப்படி கிராஸ் பண்ணுறாப்புல யூடர்ன் பண்ணுறது. அப்படியே ஒரு செகண்ட் பிரேக் அடித்து நிறுத்திக்கிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய வண்டியிலிருந்து நான் எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ். நான் அந்த இது டேஷ் கேம் மாட்டும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி தனியாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபுட்டேஜை காமிக்கிறேன்னு. அதில் நிறைய டீமை ஃபெடையில் வேறு கமெண்ட் பண்ணி கேட்டாங்க, எப்போ அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜில் வீடியோ போடுறீங்கன்னு. அதுக்காகத்தான் நம்ம சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நாள் கிடச்சிங்காட்டி டக்குன்னு ஞாயிற்றுக்கு நாள் ஃப்ரீயாக இருந்தங்காட்டி நான் வந்து பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தடுத்த ஃபுட்டேஜ் நிறைய எடுத்து வச்சுட்ருக்கிறேனுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இப்போ நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த 20 வீடியோவில் ஏதாவது பார்த்து நீங்களும் கொஞ்சம் மாறலாமல்ல, ரைட்? நீங்களும் தவறு செஞ்சுருக்கலாம். எல்லாருமே தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. என்னை கேட்டால் பெரிய உத்தமன யோகின்னு கேட்டால் 100% நல்ல உத்தமனும் கிடையாது, யோகினும் கிடையாது. நான் நிறையா தவறு பண்ணியிருக்கிறேன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை நானே மாற்றிட்டுருக்கிறேனுங்க. எனக்குள்ளே நானே மாற்றிட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்கே பட்டா புரியுது. ஏன்னா அன்றைக்கி இருந்த டிராஃபிக் வேறு, இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் வேறு, அன்றைக்கி இருந்த மக்கள் கார்கள் வேறு, இன்றைக்கி இருந்த மக்கள் தொகை கார்கள் வேறு. அதனால் வந்து தயவு செஞ்சு புண்ணியமாக போட்டு பார்த்து ஓட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 வீலர் லெஃப்ட் ஓட்டுங்க. இந்த சட்டம் தமிழ்நாட்டில் என்னைக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. கொண்டு வந்தாங்கன்னா உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முதலால் சந்தோஷப்படாத நானாகத்தான் இருக்கும். இதை வந்து சிவியர் சட்டத்தை வந்து கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா 2 வீலர் லெஃப்ட் மட்டும்தான், அவ்வளோதான். ரைட் ட்ராக்கில் கார் மட்டும்தான். இதில் 4 ட்ராக் போகும்போது லெஃப்ட் சைட் ட்ராக்கில் லாரி, பஸ் எல்லாம் பெரிய வாகனங்கள் அப்படித்தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. எந்த லாரிக்காருமே மதிக்கிறது இல்லைங்க. ரைட் ட்ராக்லேயும் போகிறாங்க, லெஃப்ட் ட்ராக்லேயும் போகிறாங்க. இப்படியே போயிட்டுருப்பாங்க 1/4 மணி நேரம். எல்லா வண்டியும் ஜாம் பண்ணுவாங்க பின்னாடி. அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. பஸ்ஸு லாரியில் லெஃப்ட் ட்ராக் போய்ங்க, கார் ரைட் ட்ராக் போய்ங்க. 2 வீலர் முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்லேயும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஓரமாக போய்க்குங்க. சரிங்க. நம்ம வந்து இந்த வீடியோக்கள்னால உங்களுக்கு ஏதாவது என்ன தெரிஞ்சது, என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத மறக்காம வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.